சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபமாக ஆண்டவருடைய சமூகத்திலே செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரே நான் கூப்பிடுறேன், நான் சத்தம் போட்டு கூப்பிடுறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மௌனமாக இராதேயும், நீர் மௌனமாக இராதேயும். நீர் மௌனமாக இருந்தால் நான் செத்து போகிறதற்கு சமானம், நான் குளிக்கு போகிறதற்கு சமானம். நீங்கள் பேசி தான் ஆகணும், நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்போ இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைய நேரங்களிலே கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் வைத்திருக்கிற தகப்பனாராக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம். சில விஷயத்தை எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த அப்பா அமைதியாக இருப்பார், அம்மா அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றதற்காக இவங்க ஒருவேளை அதை செய்ய முடியலையோ, இவங்களால செய்ய முடியாதோ அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் அவங்க அமைதியாக இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அமைதியாக இருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவரை அமைதியாக இருக்கலாம். உங்களுடைய கூக்குரலுக்கு ஆண்டவரை அமைதியாக இருக்கலாம். ஆண்டவரே நீர் அமைதியாக இருக்கிறீரே, நீர் எந்த பதிலும் உம்மிடத்திலிருந்து வரலையே, எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேன், எத்தனை நாட்களாக நான் ஜெபம் பண்றேன், ஆனால் எனக்கு ஒன்று கண்டிப்பாக தெரியும், ஆண்டவர் ஒரு காரியத்திலே கர்த்தர் அமைதியாய் இருப்பார், ஆனால் அதில் நிச்சயமாய் தீமை இருக்காது. அவருடைய அமைதி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கும் என்கிறதிலே சந்தேகமே இல்லை. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியாக இருக்கலாம். சில வருடங்களாக ஆண்டவர் அமைதியாக இருக்கலாம், சில மாதங்களாக ஆண்டவர் அமைதியாக இருக்கலாம். ஆனால் என்றும் ஆண்டவர் அமைதியாக இருப்பது இல்லை. ரொம்ப நாள் ஆண்டவர் அமைதியாக இருப்பது இல்லை. அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆண்டவர் எழும்பி நின்று நமக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக எனக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, அமைதியாய் இருக்கிற தேவன் சீக்கிரமாய் நமக்காய் நியாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட ஆண்டவர் 400 ஆண்டுகள் கர்த்தர் அமைதியாக இருந்தார். அவர்கள் பல ஜெனரேஷன், ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸும் எப்படியாவது அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும், அவ்வளவு கொடுமையை அனுபவித்தார்கள். ஆண்டவர் ஆனால் அமைதியாக இருந்தார். ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஜனங்கள் கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தார்கள், கர்த்தர் அந்த இடத்துல அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்தார், ரொம்ப ஆண்டுகள் அமைதியாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய அமைதியை விட்டு வெளியே கர்த்தர் 10 வாதைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த எகிப்தினுடைய முழு காரியத்தையும் கர்த்தர் தகர்த்து எறிந்தார். நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில இதுவரையிலும் அமைதியாய் ஆண்டவர் இருந்திருந்தாலும் இன்னும் ரொம்ப காலம் ஆண்டவர் அமைதியாய் இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழும்பி நின்றது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் எழும்பி நிற்பார். கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல காணப்படும். ஆண்டவருடைய அற்புதம் அந்த இடத்துல கடந்து வரும். ஆமென். கர்த்தர் துரிதமாய் எழும்பி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க பண்ணது உண்மையானால் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். இயேசு அமைதியா இருக்க மாட்டார். ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். உங்கள் விஷயத்திலே ஆண்டவர் எழும்பி நிற்பார். உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே ஆண்டவர் எழும்பி நிற்பார். உங்களுடைய காரியங்களிலே ஆண்டவர் இனி தங்களுடைய தீவிரமான காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது வேதத்தில் ஆண்டவர் அமைதியாய் இருந்த 3 விதமான சூழ்நிலைகளை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தில் கர்த்தர் ஒரு இடத்துல கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம், ஸ்தோத்திரம், நீங்கள் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம், ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படியாக தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஒரு அமைதியை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் அவனுடைய 100வது வயதிலே ஆண்டவருக்கு அவர் ஒரு குழந்தையை கர்த்தர் தந்தார். அந்த குழந்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஏக சுதன் நேச புத்திரனான அந்த மனுஷன் 100வது வயதிலே தன்னுடைய குழந்தையை ஆண்டவர் தந்ததுனால தன்னுடைய எல்லா அன்பையும் தன்னுடைய எல்லா பாசத்தையும் அந்த பிள்ளை மேல ஆபிரகாம் அப்படியே கொட்டிட்டார். தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்கு என்கிற பிள்ளை தான். சந்தோஷம், எல்லா ஆசீர்வாதம் எல்லாமே அது ஒண்ணுதான். அப்போ அவரையே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் இப்ப சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீ நேசிக்கிற அந்த பிள்ளையை மோரியா மலை என்கிற அந்த மலையில போய் பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய சூழ்நிலை நடக்கிறது. தன்னுடைய மகனை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அதுவும் தன்னுடைய தாயாருக்கு தெரியாம தான் அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வேலைக்காரன். ஆனா இடையில அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அப்பா இந்த மாதிரி நமக்கு கட்டைகள் இருக்கிறது, விறகு இருக்கு, தீவெட்டி இருக்குது, ஆனா ஆட்டுக்குட்டி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பிள்ளையை தான் அவர் கூட்டிட்டு வந்தார். அப்ப தன்னுடைய மனசு வலிக்குது. தன்னுடைய பிள்ளையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் பலி செலுத்த போறாரு. அப்போ அந்த மலையினுடைய அடிவாரத்தில் வந்தார். சரி, இப்போவும் ஆண்டவர் சரிப்பா நீ கிளம்பிட்ட, ஒன்று நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பிறகு அங்கிருந்து திருப்பி இவரும் தன்னுடைய மகனும் மலையின் மேல் ஏறி போகிறார்கள். கர்த்தர் அப்பொழுதும் அமைதியா இருக்கிறாரு. பலிபீடத்தை கட்டுற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. அந்த பிள்ளைய அந்த படுத்து பிள்ளைய கட்டுற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. எப்போ ஆண்டவர் சத்தம் போடுறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கத்தியை எடுத்து ஓங்கி இப்ப தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்காய் கொல்லுகிறதற்காய் அவர் ஆயத்தப்படும் போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு எந்த சேதமும் நீ வருவிக்காத. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நம்புறேன். எப்படி நம்புறேன்னா, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கடைசி நேரத்திலே அப்படியே அந்த குழந்தைய அந்த பிள்ளைய பலி செலுத்த போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய அமைதியில் இருந்து அவர் வெளியே வருகிறார். நான் நம்புறேன் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அமைதியா இருக்கிறது போல தான் தோணும். இப்ப எழும்பாத ஆண்டவர், இப்ப பேசாத ஆண்டவர் எப்ப பேச போறாரு அப்படின்னு உங்களுடைய கண்களுக்கு தோன்றும். ஆனா நான் நம்புகிறேன், கடைசி நேரத்தில் நமக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை
படுத்துவாய். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் அமைதியா இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவனை கடைசி வரைக்கும் ஆண்டவர் சோதித்து எப்படி நம்புறார் அப்படின்னு சொன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு, ஏன் கர்த்தர் மௌனமா இருக்கிறார்னா, நான் நம்புறேன் ஆபிரகாமை போல நம்மை முழுவதும் நம்ம ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், அப்படின்னா என்னுடையது இல்லை, இந்த பொருள் என்னுடையது இல்லை, இந்த பலன் என்னுடையது இல்லை, இந்த திறமை என்னுடையது இல்லை, இந்த புகழ்ச்சி என்னுடையது இல்லை, என்னால் உண்டாக்கப்பட்டது அல்ல என்று சொல்லி முழுக்க அவருடைய சமூகத்திலே நம்ம விழுகிற வரைக்கும் சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அமைதியா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கும்போது ஆண்டவர் அமைதியா இருக்கிறத பார்த்து ரிட்டன் வந்துடாதீங்க, பின்னாடி போயிடாதீங்க. ஆண்டவரே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீ எழும்பவே இல்லையேன்னு சொல்லிட்டு உங்க மனசுல எந்த தாங்களும் வேண்டாம். நான் நம்புறேன் சில நேரத்திலே ஆண்டவர் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியா இருப்பதற்கு காரணம், நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை சோதித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை சோதிச்சுட்டு இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீர் என்னை சோதித்தாலும் என்னை பொன்னாக விளங்க பண்ணுகிறவர். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கடைசி வரைக்கும் நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் நிச்சயமான அமைதியா இருப்பேன். ஆண்டவரே நான் உங்க கைக்குள்ள நான் அடங்கி இருப்பேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே நீர் உம்முடைய அமைதியை விட்டு திரும்புகிற வரைக்கும் ஆண்டவரே என்னிடத்துல என்ன ஒப்பு கொடுக்கணுமோ, என்னிடத்துல என்ன தாழ்த்தணுமோ, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டே இருப்பேன். அது வரைக்கும் நீர் எனக்கு அமைதியா இருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். ஆண்டவரே எந்த நிலைமை வந்தாலும் கடைசி வரைக்கும் உம்மை விட்டு பிரிவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் உங்களை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஆண்டவரை நீங்க நம்புறதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படுகிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கடைசி அர்ப்பணிப்பு வரையிலையும் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தர் கவனிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்று ரொம்ப ஞாபகம் வைக்கணும், தேவனுடைய அமைதி எது வரைக்கும் போகும் தெரியுமா? ஆண்டவருடைய அமைதி எது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை முழுக்க சரண்டர் பண்ணுகிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த அமைதி சில நேரத்தில் திரும்பாது. கடைசி நேரம் வரைக்கும் ஒரு மகளை திருமணம் பண்ணி கொடுத்தார் ஒரு தகப்பனார். ஒரு மிகப்பெரிய வசதி உள்ளவர், பெரிய கோடீஸ்வரர், பெரிய பலம், அரசியல் பலம் உள்ள ஒரு மனுஷன் அவர். அப்போ தன்னுடைய பிள்ளைக்கு சண்டை போட்டு அந்த பிள்ளை வீட்டில் வந்தாச்சு. அப்போ வீட்டில் வரும்போது இவர் என்னென்னமோ முயற்சி எடுத்தார், எவ்வளவோ ஜெபம் பண்ணினார், எத்தனை பேரையோ கூப்பிட்டு பேசினார். ஆனால் கூட அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை வரலை. அந்த கணவனும் அந்த பிள்ளையும் ஒன்று சேரவே இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவர் உடனே நினைச்சாரம்மா, இப்படி ஒருவேளை பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா என் மருமகனை நானே கொன்றுவேன், நான் ஆள் வச்சு அடிச்சு கொன்றுவேன், இல்லைன்னா நான் அவனை நேருக்கு நேர் போய் கத்தி எடுத்து வெட்டிடுவேன், அவனை பழி வாங்காம விட மாட்டேன். இப்படி நிறைய அவருக்குள்ள அந்த பழி வாங்குற எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சாமா. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராமா, நான் அமைதியா இருக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற இந்த அர்ப்பணிப்பு முழுக்க நான் ஒன்றும் இல்லைன்னு நீ என்னைக்கு அர்ப்பணிக்கிறையோ அன்னைக்கு நான் உனக்கு இறக்கம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாராமா. அன்றையிலிருந்து எல்லாத்தையும் அவர் தள்ளி வச்சுட்டாரு. அவருக்கு இருக்கிற அந்த கத்தி, அவர் வச்சிருந்தது எல்லாத்தையும் தூர வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல அர்ப்பணிச்சார். என்னுடைய குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் எதுவும் செய்ய முடியாது, என் பிள்ளைய நான் வளர்த்துறது மட்டும்தான் என்னால் முடியும், மற்றது நீங்கள் தான் செய்ய முடியும்.
ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எந்த மருமகன் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னாரோ அந்த மருமகன் இல்லை நான் திரும்பவும் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பம் இன்றைக்கு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்தில் நேருக்கு நேர் பேசுகிறார். கர்த்தர் நேரடியாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அமைதியாய் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை முற்றிலுமாய் கீழ்ப்படிவதற்கு நேராய் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனா நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா அவருடைய அமைதியை விட்டு ஆண்டவர் மனம் மாறுவார். கர்த்தர் மனம் இறங்குவார். அவருடைய அமைதி கலைக்கப்படும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ இப்பொழுது கீழ்ப்படிந்தவன், எனக்கு நீ கீழ்ப்படுகிறான். உன் பிள்ளையை விட என்ன முக்கியத்துவப்படுத்துறப்பா, உன் குடும்பத்தை விட நீ என்ன முக்கியத்துவப்படுத்துறப்பா, உனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட நீ என்ன முக்கியத்துவப்படுத்துறேன்னு நான் இப்போ அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில வேளைகளில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் சோதிச்சுட்டே இருப்பார். சோதிக்கிற நீங்கள் கேட்டுட்டே வந்திருக்கலாம், ஆண்டவரே ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கிறவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி, என்னுடைய முழுமையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய முழுமையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனி கொஞ்சம் பலன் கூட என்னிடத்திலே செயல்படாது, இனி கொஞ்சம் ஞானம் கூட என்னிடத்திலே செயல்படாது. ஆண்டவரே, எல்லாம் செய்கிறவர் நீர். ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க அப்பா, நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நீங்க தான் ஆண்டவரே நம்பணும். ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்து இப்பொழுது நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டது, அந்த கத்தியை தூக்கும் போது ஒரு சத்தம் வருமானால் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கடந்து வரட்டும், சத்தம் கடந்து வரட்டும். அப்பா, உம்முடைய மௌனத்தை விட்டு, உம்முடைய அமைதியை விட்டு நீர் வெளியே வருவீராக. நீர் பேச ஆரம்பிங்க அப்பா. அந்த பிள்ளையை பார்த்து பேச ஆரம்பிங்க ஆண்டவரே. அந்த மகனுடைய வாழ்க்கையை பார்த்து பேச ஆரம்பிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.